ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெலிஷியஸான 2 வகை ஸ்வீட் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா சக்கர்பாரான்னு சொல்லுவாங்க, பேந்தின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைதா கேக்ஸ்னு கூட இதை சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப சில்ட்ரன்ஸ்க்கு நல்லா லைக் பண்ணுவாங்க. ஸோ வாங்க என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கப் மைதா, ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், அதாவது அந்த பேக்கரி ஐட்டம் கேக்கில் எல்லாம் நாங்கள் வந்து ஆட் பண்ணுவோம். அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா தாங்க இன்றைக்கி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து டவ், அதாவது மாவு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச மைதா, பேக்கிங் பவுடர், இதை நல்லா ரெண்டும் வந்து கலந்துக்கலாம். இதில் வந்து சால்ட் எல்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நெய், நான் வந்து நெய் தான் எடுத்துருக்காங்க இதில். ஸோ நெய் போட்டால் நல்லா வந்து வாசனையாக நல்லாயிருக்கும் ஸ்மெல். ஸோ இது நல்லா வந்து கலந்துட்டு தண்ணி போட்டு ஒரு பவு மாதிரி கலந்து வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து மாவு பேட்டர் ரெடி பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வந்து ஷோக்காக விட்டுடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்குங்க அந்த பேந்தியே. ஸோ இது பார்த்திங்கன்னா கெட்டியும் இல்லாமல் வந்து லூஸாகவும் இல்லாமல், ஸோ மீடியம் பார்த்து நல்லா வந்து கலந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ரெஸ்ட்டு விற்றுலாங்க இது. ஸோ அது வரைக்கும் நாங்கள் ஜீரா ரெடி பண்ணிடலாம். ஜீரா செய்கிறதுக்கு 1 கப் சுகர் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த ஜீராவுக்கு தேவையான அளவு 1 கப் சுகருக்கு நான் வந்து 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா கொதித்து ஒரு கம்பிப்பாக தான் வரட்டும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் மாவு எடுத்து நான் இந்த மாதிரி பால்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். அப்புறம் மைதா மாவு கொஞ்சம் வந்து பவுலில் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இது வந்து இந்த பால்ஸ் எடுத்து இதில் டிப் பண்ணி தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு கையில் நான் வந்து கேமரா வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்னால் கவர் பண்ண முடியல. நான் வந்து உருட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்தீங்கன்னா செகண்டு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மெலிசாக ஊட்டி எடுத்துக்கணும். மற்றதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ரெடி பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இதே மாதிரி ஊட்டி நீங்கள் வந்து தனியாக 6ம் ரெடி பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மெலிசாக நீங்கள் வந்து இது உருட்டி வச்சுக்கணுங்க. இதே மாதிரி நான் வந்து 6 பால் எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் 5 இருக்குது. இதே மாதிரி இருந்து ஒவ்வொன்றா பார்த்து நாங்கள் நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி மெலிசாக உருட்டிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த பேந்தி நல்லா சாஃப்டாக நல்லா லேயராக நல்லாயிருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது செகண்ட் 1/2, இதுவும் நான் வந்து உருட்டி ரெடி பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 6ம் வந்து நான் உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இதில் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சம் நான் வந்து உருகி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நெய் கொஞ்சம் வந்து ஜஸ்ட்டு ஒவ்வொரு பிஞ்சாக வந்து ஆட் பண்ணி இதுக்கு மேலே வந்து அரிசி மாவு ஆட் பண்ணுங்க. இது ரெண்டும் கலந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்குங்க, மாவு பூரா இருக்கிற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னொன்று உருட்டினது பேட்டரி எடுத்து அது மேலே வச்சு, ஸோ அது மேலேயும் வந்து கொஞ்சம் நெய், கொஞ்சம் வந்து அரிசி மாவு வந்து அந்த கலவை, இது 2 போட்டு நல்லா இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கர்ஸால் நல்லா அப்ளை பண்ணி இது 2 சேர்த்து நல்லா சுருட்டிக்குங்க ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் சுருட்டிங்கன்னா ஒரு வந்து ஸ்ப்ரிங் மாதிரி வரும். ஸோ இதை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 1 எடுத்துக்கலாங்க. ஸோ வந்து இதே மாதிரி இது 3rd இது. ஸோ இதே மாதிரி நெய் அப்ளை பண்ணி கொஞ்சம் அரிசி மாவு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸோ அது 2 ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்ப்ரிங் பண்ணி எடுத்தோம், அது எடுத்து இதோட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் இதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பண்ணோம்ல, அந்த 2 மாவு வந்து ஆட் பண்ணோம்ல, அது வந்து இதோட வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். அதாவது சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பண்ணி இது ரெடியாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகாது, கொஞ்சம் நெய் ஏன்னா 4th இது. அதே மாதிரி நெய் ஆட் பண்ணி பச்சரிசி மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நாங்கள் முதல்ல வந்து அந்த ஸ்ப்ரிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அது இதோட மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றா இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வச்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சைஸ் வந்து பெருசாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரியே உருட்டி ஸ்ப்ரிங் பண்ணி ரெடியாக தண்ணி எடுத்து வச்சிடலாங்க. ஸோ இன்னும் எங்களுக்கு வந்து 2 இருக்குங்க. எல்லா சப்பாத்தி மாவையும் இந்த மாதிரி உருட்டி ஸ்ப்ரிங்காக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டி தாங்க நெய் உங்களுக்கு தேவைப்படும், அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ கொஞ்சம் அரிசி மாவு நாங்கள் எதுக்கு போடுறோன்னா நல்லா வந்து கிறிஸ்பினஸாக மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு தான் அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். சரியான இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோங்களை எடுத்து கட் பண்ணி உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சைஸ் வாரியாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எம்மி டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. ஸோ இது நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் 2 சேர்த்தியே சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபங்க்ஷனில் எங்கள் முஸ்லீம் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் ஃபஸ்ட்டாக இருக்குங்க இந்த பேந்தி, அதாவது இந்த கச்சோடி, என்ன நேம்னாலும் நீங்கள் சொல்லலாங்க. ஆந்திராலெலாம் இதுக்கு வந்து காஜான்னு சொல்லுவாங்க அந்த ஸ்வீட்டுக்கு பேர். ஸோ எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் எப்படி கூப்பிடுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேந்தின்னு சொல்லுவோம், அல்லது இந்த மாதிரி வேறு இனிப்புன்னு சொல்லுவோம்.
எல்லாமே இதே மாதிரி இந்த பால் சைஸாக ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி லேயராக இருக்கணும், அப்போ தான் லேயர் வெளிவரும். இதிலேருந்து ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து ஒரு 2 தடவை உருட்டினாலே போதுங்க. அது ரெடி பண்ணி வச்ச பால்ஸ் எல்லாம் இது மேலே அதிரி வச்சு ஒரு 2-3 உருட்டி எடுத்து வச்சிடுங்க போதுங்க. ரொம்ப வந்து பெருசாகவும் இருந்தாலும் அந்த லேயர் எல்லாம் கழிஞ்சிடுங்க. ஸோ அப்புறம் வந்து அந்த லேயர் வெளியில் வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சு அதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா வந்து வசதியாக இருக்கும். ஸோ ரொம்பவும் வந்து இது பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப பெருசாக சப்பாத்தி மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் வந்து அது பப்படம் மாதிரி ஆகிடுங்க. ஸோ பார்த்து இதுக்கு பக்குவம் தான் மெயின் முக்கியம். ஸோ இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ட்ரெடிஷ்னல், அதாவது பாரம்பரியம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிறைய பேர் வந்து சவுத் இண்டியன் ஸ்டைலு அந்த மாதிரி குக்கிங்கில் எல்லாம் பாரம்பரியம் சமையல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எங்கள் வீட்டு சைடில் பார்த்திங்கன்னா பாரம்பரியமான டிஷ்னு கூட இது சொல்லலாம். ஸோ அதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிடலாங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் இது உருட்டுறதுக்கு முன்னாடியே கடாய் வச்சு ஆயில் வச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக போட்டு சிம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து இது உருட்டி எடுக்கிறதுக்கும் ஆயில் வந்து ஹீட் ஆகிறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் போய் கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் நிற்கணும், கால் வலி வந்துடும். ஸோ அப்படியெல்லாம் வந்து எதுவுமே வந்து வராதுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இனிப்பு, எந்த ஒரு இனிப்பு நீங்கள் சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் ஆஃப்டரு கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிக்குங்க. ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சூடான தண்ணின்னு வெதுன்னு குடிச்சிங்கன்னா தொண்டை கரகரப்பு எதுவும் வந்து இன்ஃபெக்ஷன் வராது. சைடு நாங்கள் வந்து போட்ட அந்த ஜீரா வந்து ரெடி ஆகி இது தண்ணியை எடுத்து வச்சிடலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா போட்டு இது ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணால் தான் உள்ளேயும் நல்லா வந்து மொறுன்னு இருக்கும், நல்லா வெந்து வருங்க. ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 அல்லது 4 நான் இதில் ஆட் பண்ணுறேங்க. ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து இது ஃப்ரை பண்ணால் தான் உள்ளாரையும் நல்லா வந்து ஃப்ரை ஆகும், வெளியேயும் நல்லா வந்து கிறிஸ்பினஸாக இருக்கும். ஸோ நீங்கள் போட்ட உடனே இந்த பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பஃப்னு வருது பாருங்கள். ஸோ இதுதான் இதோட பக்குவம்னு சொல்லுவோம். நல்லா வந்து மொறுன்னு நல்லா கிறிஸ்பினஸாக இருக்குங்க. ஸோ இன்னொரு சைடு வந்து டர்ன் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சைடும் நான் டர்ன் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் செஞ்சால் தாங்க அது கரெக்டாக அந்த ஸ்டேஜ் வரும். ஸோ ரொம்ப வந்து ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கிட்டீங்க வெளியில் வந்து நல்லா வந்து கிறிஸ்பினஸாக ஆகிடும், உள்ளார வந்து மாவு அப்படியே வந்து ராவாக இருக்குங்க. ஸோ இதுக்கு பார்த்து நீங்கள் செஞ்சுக்குங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வெளியில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் வந்து பியோர் ஆயில் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தும் வந்து நல்லா கண்டிஷனில் இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு பேந்தி. ஸோ இப்போ வந்து இதை எடுத்துடலாம். நல்லா வந்து நான் ஆல்ரெடி ஒவ்வொரு வீட்லேயும் அதாங்க சொல்லுவாங்க, நல்லா ஆயில் எவ்வளோ தூரத்துக்கு அவாய்ட் பண்ண முடியும் அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து ஸ்ட்ரைன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடியாக வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி என்கிட்ட இல்லை அவைலபிளாக. ஸோ வந்து இன்றைக்கி நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பாருங்கள், மொறுன்னு சொல்லி நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும். இது நீங்கள் சூடாக சாப்பிட்டா அவ்வளோ டக்கராக நல்லாயிருக்குங்க. ஸோ இதே மாதிரி இருக்கிறது குவான்டிட்டியெல்லாம் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது கலரும். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்சும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா பால்ஸ் மாதிரி மேலே எலும்புதுங்க. ஸோ இப்போ வந்து அதர் சைடும் டர்ன் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நீங்கள் வந்து தோசையிலலாம் ஆயில் சேர்க்குறதுக்கு பதில் சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் நெய் ஆட் பண்ணுங்கள். நெய்யில் பார்த்தீங்கன்னா குட் வச்சும் போட்டு இதுவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதுவும் வந்து எடுத்துடலாங்க, ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ சில்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோசையில் எல்லாம் நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணுறதுக்கு பதில் நெய் ஆட் பண்ணி கொடுங்க. அதில் நல்ல கொழுப்பு தாங்க இருக்குது. ரெடி ஆகிடுச்சு, எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாங்க. ஸோ நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து வீக்கெண்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் அவங்க வீட்டில் இருந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து சுத்தமாகவும் அதாவது ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வெளியில் வாங்கி கண்ட ஆயிலில் சாப்பிட்டு உடம்பு வந்து கெடுறதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தனா அவங்க ஹெல்த்தும் நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் குழந்தைங்க வளருவாங்க. செஞ்ச பேந்தியை வந்து இந்த மாதிரி ஜீரா பாகில் போட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் போட்டு வந்து எக்ஸ்ட்ரா பாகையெல்லாம் நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சிட. இதே மாதிரி ஒவ்வொன்று போட்டு ரெடி பண்ணி எடுத்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ரெடியாக ஃப்ரை பண்ணி வச்ச எல்லாமே இதில் ஒவ்வொன்றா போட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 1 நிமிஷம் போட்டு எடுத்தாலே போதுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சீராலாம் நல்லா வந்து ஸ்ட்ரைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜீராவில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும் இந்த பேந்தி. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சுங்க. மொறு டேஸ்டி ஸ்வீட்டு. ஸோ இதெல்லாம் ரெடியாக தனியாக எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்வீட் ஐட்டம்மு ரெடி ஆகிடுச்சிங்க. அதாவது பேந்தி, கச்சோடி எது வேணாலும் சொல்லலாம் நீங்கள்.
ஸோ இது வந்து நான் செஞ்சுருக்கேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மைதா பால்ஸ், அதாவது மைதா கேக் செய்ய போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்தேன். மைதா கேக் செய்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 2 டீஸ்பூன் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன், 3/4 கப் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், 3/4 கப் வந்து இதில் வந்து மைதா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சுகர் நான் இவ்வளோ ஆட் பண்ண மாட்டாங்க, ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் கலந்து வச்சிடலாம். இதெல்லாம் 1 பை 1 போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கலந்துக்கலாங்க. ஸோ நார்மல் வாட்டரில் தான் நான் இது வந்து கலக்கிறேன்னா, வேறு இதோட எதுவும் ஆட் பண்ணலாங்கண்ணா. ஸோ நல்லா வந்து மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து இது கொஞ்சம் வந்து கெட்டியாக டஃப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் கலந்துக்குங்க. ரொம்ப லூஸாக இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது, ஆயில் குடிக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் இது ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேரிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2 பால் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பால் இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக உருட்டிக்கணுங்க. இது மொத்தமாக உருட்டினா தான் இந்த கேக் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்குங்க நீங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் வந்து சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணால் தான் நல்லாயிருக்குங்க, ஃப்ரையாகவும் நல்லா கிறிஸ்பினஸாக வரும். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பீஸா கட்டர் இருந்தால் அதில் வந்து கட் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் வந்து திக்னஸ் பார்த்துக்குங்க, நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு திக்னஸ் வந்து இந்த மாதிரி மாவு பேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஸ்டிப்ஸாக வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப்பு நல்லா டர்ன் பண்ணி இந்த மாதிரி வந்து குறுக்கு வாட்டில் சொல்லுவாங்க, நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன சின்னதாக வந்து முடிகிற வரைக்கும் பால்ஸாக ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிலில் போட்ட உடனே நல்லா ஃப்ரை ஆகி மேலே வந்து எலும்பி வரும். ஸோ நீங்கள் பொறுமையாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம், அப்போ தான் ஷேப்பும் நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரை ஆகி வர டைமில் ஈவனாக இருக்குங்க. ஸோ கார்னரில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா மாவில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் ரெடியாகி தனியாக எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரெடி பண்ண இந்த பால்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்கள் அப்படியே எடுத்து போடாதீங்க, ஒன்றுக்கு ஒன்று வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். செப்பரேட்டாக வந்து ஒவ்வொன்றா எடுத்து தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா கட் பண்ணின உடனே நீங்கள் வந்து செஞ்சிடணுங்க, இல்லைனா வந்து ரொம்ப வந்து மாய்ஸ்சரைசர் கம்மியாகிடும், அப்புறம் டை ஆகிடுங்க. ஸோ இதே மாதிரி செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க, நான் கச்சோடி செஞ்ச அதே ஆயிலில் தான் இதுவும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. ஸோ ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் தனியாக செப்பரேட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோம் நீங்கள் ரொம்ப கம்மியில் வைக்கணுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகலாங்க. ஸோ அதோட நல்லா ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் தான் இது வச்சு செஞ்சாதாங்க நல்லா உள்ளாரை வந்து நல்லா ஃப்ரை ஆகும், அப்புறம் வெளியே நல்லா ஃப்ரையாக வருங்க. ஸோ இதே மாதிரி திருப்பி விட்டு வெயிட் பண்ணலாம். கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வருதுங்க. மெயின் இதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டால் தான் அது வந்து ஈவனாக வந்து ஒரே மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிஸ்மிஸ், அதாவது பிளாக் கிஸ்மிஸ், அப்புறம் வந்து கேஷ்யூ ஆட் பண்ணுறேங்க. ஸோ இதில் கருப்பு திராட்சையில் பார்த்தீங்கன்னா ஹெச்பி லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க, ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ கருப்பு திராட்சையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அது கொடுக்கலாங்க. நைட் வந்து ஒரு 7 திராட்சை வந்து தண்ணியில் போட்டு குடிக்கிற வாட்டரில் ஊற போட்டு வச்சுடுங்க. காலையில் எடுத்து வெறும் ஸ்டமக்கில் வந்து அந்த திராட்சையை வந்து சாப்பிட்டு அந்த தண்ணியை வந்து குடிக்க சொல்லுங்கள். உடம்புக்கு வந்து குளிர்ச்சியும் கூட. ஆல்ரெடி வந்து ஸ்டடீஸ் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும், நல்லா வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்கும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்காங்க சில்ட்ரன்ஸ் எல்லாம். நல்லா வந்து அவங்களுக்கு வந்து மைண்டும் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மைதா கேக்ஸும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தனியாக எடுத்து சர்விங் பண்ணி வச்சிடலாங்க. ஸோ உங்கள் சில்ட்ரன்ஸ் நல்லா வந்து ஆக்டிவிட்டியாக இருக்கணும், நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கிஸ்மிஸ் வந்து ஆல்வேஸ் நீங்கள் வந்து கொடுத்துட்டே வரலாங்க. ஸோ ராவாவும் அப்படியே அவங்க அந்த சில்ட்ரன் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம்.
ஆனால் சூப்பரான 2 வகை ஸ்வீட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது பேந்தி ஆறு கச்சோடி, அப்புறம் வந்து மைதா கேக்ஸு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.